மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை நிலக்கரி ஊழல் மற்றும் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஜார்க்கண்டில் ஆளும் கூட்டணி அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது சம்பாய் சோரன் அரசுக்கு 47 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜா. சம்பாய் சோரன் வெற்றி குறித்து தொண்டர்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது? முக்தி மோர்ச்சா கட்சியின் சேர்ந்த மூத்த தலைவர் சம்பாய் சோரன் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருந்தார். பிறகு ஆனால் ஆளுநர் அவரை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு காலை முதல் நடைபெற்றது. காலை முதல் முதல்வர் மற்றும் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் பேசினார்கள். இந்த நிலையில் தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் 47 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பான்மையை நிரூபிக்க 41 எம்எல்ஏக்கள் பலம் இருந்தால் போதும். 47 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறதால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளாக இருக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 29 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மீண்டும் ஹேமந்த் சோரன் தலைமையில், அதாவது முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் இருந்த பிறகு சம்பாய் சோரன் தலைமையிலான அரசு தற்போது ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. காலையில் கூட முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் பேசுகையில் ஜனவரி 31ஆம் தேதி இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று கூறியிருந்தார். நாங்கள் இன்னும் தோல்வியை ஏற்கவில்லை. என்னை கம்பிகள் பின்னால் நிறுத்தி வைத்து வெற்றி பெறலாம் என பாஜக நினைத்தால் பலர் தங்கள் உயிரை கொடுத்த ஜார்க்கண்ட் மாநிலம் இது. நான் குற்றம் செய்ததற்கான ஆதாரத்தை அமலாக்கத்துறை நிரூபித்தால் நான் அரசியல் விட்டு விலகுகிறேன் என பரபரப்பாக பேசினார். நான் 8.5 ஏக்கர் நில மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளேன். தைரியம் இருந்தால் என் பேரில் பதிவு செய்யப்பட்ட நிலத்தின் ஆவணத்தை காட்டுங்கள் என ஹேமந்த் சோரன் இதே சட்டப்பேரவையில் அவர் பரபரப்பாக பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்துள்ளன. விவரங்களுக்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.